இந்த டாக்ஸிக் மாயாவுடைய சொம்புகள்லாம் உள்ள போனாங்கல்ல, உள்ள போயிட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க சொல்லிட்டு இருந்தான் அர்ச்சனாவுக்கு ஓட்ஸ் எப்படி வருது பாட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதை திரும்பவும் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அர்ச்சனாவுக்கு ஓட்டு போடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாட்ஸா, இவங்களுக்கு ஓட்டு போடுறது வந்து மக்களாம். இப்போ விஜயை வந்து தூக்குனாங்கல்ல, அதுக்கு இவங்க சொல்றது மக்கள் என்ன லூசா அப்படின்னு கேட்குறாங்க. மக்கள் என்ன லூசா விஜயை வெளியே அனுப்புறதுக்கு அப்படின்றாங்க. மக்கள் என்ன லூசா விஜயை உள்ள அனுப்புறதுக்கு? மக்கள் எங்க அனுப்பிச்சாங்க? மக்களை அமிச்சாங்க விஜய உள்ள. திரும்ப பிரதீப் தான் திரும்ப உள்ள வரணும்னு எதிர்பார்த்தாங்க, வந்திருக்கணும். அந்த ஆழ்வார்பேட்டை மெஜிஷியன் தான் இங்க இவங்க 2 பேர்ல யாராவது எடுத்துட்டு வந்து, ஏன் 2 பேரு மாயாவை எடுத்துட்டு வந்து ஸ்டேஜில் நிப்பாட்டணும் அப்படிங்கிறதுக்காக பண்ண ஒரு அத்துமீறல் பவரை மிஸ்யூஸ் பண்ணாரு. அவருக்கு கொடுக்கப்பட்ட பவரை, அந்த பவரால தான் உள்ள இருக்குது இந்த பீஸ்லாம். இந்த பீஸ்லாம் பாத்தீங்கன்னா 2-3% கூட என்னதான் முக்குனாலும் வாங்க முடியாது ஓட்டு. இப்ப வரையுமே 10% ஓட்டு கூட தாண்டல. ஆனாலும் பாத்தீங்கன்னா மக்கள் ஓட்டு இவங்களுக்கு மட்டும்தான் வருதான். அந்த பக்கம் எல்லாம் பாட்ஸ் தான். அர்ச்சனாவுக்கு பிஆர் இருக்கு அப்படின்றாங்க. அர்ச்சனாவும் தெளிவா சொல்லிட்டு இருக்காங்க. அர்ச்சனா ரொம்ப உண்மையா சொல்லிட்டு இருக்காங்க. இங்க வந்து பிஆர் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பிஆர்னா என்ன, மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுக்குறானுங்க. அந்த விளக்கத்தை எபிசோட்ல இவனுங்க போடவே மாட்டானுங்க. இங்க இருக்கிற எல்லா ஆர்டிஸ்டுக்குமே பிஆர் இருப்பாங்க, அதாவது மேனேஜர், PRO அப்படின்னு சொல்லுவோம், பப்ளிக் ரிலேஷன் ஆபீசர். ஒவ்வொரு படத்துக்குமே இருப்பாங்க. கொஞ்சம் நேம் எடுத்த தெரிஞ்ச ஆர்டிஸ்ட கான்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா நேரடியெல்லாம் கான்டாக்ட் பண்ண முடியாது, அந்த மேனேஜர் மூலியமா தான் கான்டாக்ட் பண்ண முடியும். அவர் தான் சம்பளம் எல்லாம் பேசுவாரு. இப்படி இருக்கிறது ரொம்ப இயல்பானது, சாதாரணமான ஒரு விஷயம். அர்ச்சனா அந்த பிஆர சொல்லிட்டு இருக்கானுங்க. ஆனா இவங்க உருட்டுறது என்ன தெரியுமா, இந்த பூர்ணிமா உள்ள இருக்கும்போது சொன்னாங்கல்ல மெஷின் ஓட்டு பாட்ஸ் வச்சு போடலாம் அப்படின்னு. அந்த பாட்ஸ்ங்கிறது வேற, அந்த பாட்ஸை பண்றது இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சந்தேகம் இருக்கு. சந்தேகம் இல்லை, கன்ஃபார்மே கூட பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுவரை இவங்க பண்ற எல்லா கேவலமான கேமையும் மற்றவங்க ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆடிட்டு அப்படியே சொல்லுவாங்கல்ல, அதே போல இவங்க பாட்ஸ்ன்னு அந்த பக்கம் சொல்றத பார்க்கும்போது நமக்கு இந்த பக்கம் தான் சந்தேகமா இருக்கு. நம்ம இவங்கள தான் சந்தேகமா பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு பக்கம் இது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பூர்ணிமா கிளவுன் வேஷத்துல தான் உள்ள என்டர் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோல நான் சொல்லியிருந்தேன்ல. அப்படி என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி கேரவன்ல உட்காந்து மாயாவுடைய வீடியோவை பாக்குறாங்க. மாயா வந்து இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்காக ஏங்கின அந்த வீடியோவை பார்த்து இவங்க ஏங்கி அந்த ஏக்கத்தோடவே அந்த கிளவுன் மாஸ்கை போடுறதுக்கு முன்னாடி மாயாவுக்கு ஓட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்கை போட்டுட்டு தான் உள்ளவே என்டர் ஆகுறாங்க. அந்த கேரவன்ல அந்த மாதிரி வீடியோ பாக்குறாங்கல்ல, அந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது அந்த ஒரிஜினல் ஃபுட்டேஜே இப்போ வெளியே வந்துருச்சு. ஷூட் பண்ணும்போது அங்கே எடுக்கிறவங்க சொல்றாங்க சாங் இல்லை, அதுல சாங் பிளே ஆகல, அது ஒரிஜினல் எமோஷன் கிடையாது. இவங்க வந்து ஓகேவான்னு கேக்குறாங்க. அவர் வந்து ஓகே சாங்லாம் நான் போட்டுக்கிறேன் அப்படிங்கிறாரு. பாட்ஸ் மட்டும் இல்லைங்க, இவங்க எமோஷனே பாட்ஸ் வச்சு தான் போட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி அங்க பிஆர் போட்ட சாங் தான் அது ரிலீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க ட்விட்டர் பேஜ்ல. ஸோ ஒரிஜினல் வீடியோல பாத்தீங்கன்னா சாங்கும் பிளே ஆகல, ஒன்றும் ஆகல. பின்னாடி வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஷூட் பண்றாங்களே அவங்களுக்கு அறிவு இல்லையாடா, பின்னாடி யாரோ பேசிட்டே இருக்காங்க, கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்கடா, இதெல்லாம் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு இருந்தா கடைசியில பின்னாடி பேசுறது யார் தெரியுமா, நம்ம அக்கா வனிதா அக்கா நீ என்னக்கா பண்றாங்க. வனிதா தலைமையில தான் இது எல்லாமே நடந்திருக்கு. அக்கா அங்க பின்னாடி வேற சிலருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த களத்துல நின்னுகிட்டு பிஆர் வேலை பார்த்துக்கிட்டு அக்கா வந்து ஒரு ட்வீட் போடுறாங்க. அதுல என்னவா, ரிப் பிஆர்ஸ் RIP அப்படின்னு போட்டுருக்காங்க. பேட் மவுத் பண்ணாதீங்க, புள்ளி பண்ணாதீங்க அப்படின்றாங்க. அக்கா ரிவ்யூங்கிற பேர்ல அதை தான் பண்ணிட்டு இருக்கு. அது மட்டுமே இல்லாம பேட் மவுத் அப்படின்றாங்கல்ல, பேட் மவுத்னா அக்காவுடைய ஒரு வீடியோ பார்த்தோமே இந்த சீசன்ல பூர்ணிமாவை பத்தி சொல்லியிருப்பாங்களே, அந்த எச்சை யாருன்னு நான் சொல்றேன் அந்த எச்சை யாருன்னா பூர்ணிமா அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு பேர் என்னக்கா, குட் மவுத்தா? ஜோவிகாக்கு எதிராக ஒரு கண்டஸ்டன்ட் விளையாடினா அவங்கள எச்சன்னு சொல்வீங்க. பெரிய சேனல்ல வந்து உட்கார்ந்துகிட்டு ரிவ்யூ பண்றன்ற பேர்ல எச்ச அப்படின்னு வார்த்தையை விடுறாங்க, அவங்க விட்டுருக்கிறாங்க. அதே ஜோவிகா கூட ஒரே கேங்ல சேர்ந்துட்டாங்கன்னா அப்புறம் வந்து எச்சச்சா கச்சச்சா ஆயிடும். ஸோ அப்புறம் நல்லவங்களாயிடுவாங்க. அவங்களுக்கு பிஆர் ஒர்க்கும் அக்காவே சேர்த்து பார்ப்பாங்க. இப்படி பிஆர் ஒர்க் பார்த்துட்டு அதுல வந்து பாட்ஸ் ஓட்டு வருதான் அந்த பக்கம்லாம். இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் ஓட்டான். இதுதான் மக்கள் ஓட்ட. இந்த சீசனை பொறுத்தவரை ஆரம்பத்துல நிறைய ஐடியில பாத்தீங்கன்னா ஜோவிகா ஆர்மி ஜோவிகா ஸ்குவாட் அப்படின்லாம் கிளம்பினானுங்க ட்விட்டர்லயே. பக்கா பிஆர் செட் பண்ணிட்டு தான் வந்தாங்க. உள்ள போய் தூங்கிட்டு இருந்தா அவங்க என்னதான் பண்ண முடியும், தூங்குற போட்டோ எடுத்தா ட்ரெண்ட் பண்ண முடியும். ஸோ அதனால ஒன்றும் பண்ண முடியல, அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஃபெயிலியர் ஆனதும் இப்போ அக்கா வந்து மற்றவங்க எல்லாம் பாட்ஸ் ஓட்டான், இவங்களுக்கு மக்கள் ஓட்டான். ஜோவிகா வாங்கினா அது மக்கள் ஓட்டு, ஜோவிகா வாங்க மாட்டாங்க. தூங்குனா எப்படி வாங்குவாங்க, விளையாடா தானே ஓட்டு வாங்குவாங்க. ஜோவிகா ஜெயிக்கல அப்படிங்கிற காண்டில், இல்ல ஜோவிகா கூட்டத்தில் இருக்கிறவங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த காண்டில் அக்கா பார்த்தீங்கன்னா
மக்கள் ஓட்டு அந்த பக்கம் பெரும்பாலும் போடுறாங்கல்ல, அர்ச்சனாக்கு சப்போர்ட் பண்றாங்கல்ல, அதை வந்து டிஃபேம் பண்ண பாக்குறாங்களாம். ஒரு கண்டஸ்டன்ட் பிக் பாஸ் சீசன்ல உள்ள இருக்க முடியாம ஓடி வந்துட்டாங்க பிச்சுன்னு, அந்த கண்டஸ்டன்ட் கிட்ட எல்லாம் போய் கிளாஸ் படிக்காதீங்கடான்னு சொல்லிட்டு படிச்சு சொன்னோம். பைபிளுக்கு கேட்க மாட்டாங்க. அதனாலதான் இப்படி அப்பட்டமா மாட்டிக்கிறாங்க. அந்த டாக்ஸிக் மாயா சொல்லியிருந்தாங்க, மக்கள் ஓட்டையெல்லாம் மெஷின் வந்து அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. மக்கள் ஓட்டை மெஷினால அடிக்கவே முடியாது. அதனாலதான் இவங்க என்ன முக்குனாலும் பாத்தீங்கன்னா எவ்வளவு பாட்ஸ் வச்சு ஓட்டு போட்டாலும் எப்படி கதறி கத்தி பிஆர் ஒர்க் பண்ணாலும் ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகல. ஸ்கோரு அந்த பக்கம் தான் ஏறிட்டு இருக்கு. இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிற உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. அப்படியே மறக்காம ஓட்டு போட்டுருங்க. ஓட்டு போட்டு சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.